ஹாய் நண்பா, உங்கள் தமிழ். டுடே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான் பார்க்குறோம். ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் தான். கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருமே எதிர்பார்த்தது தான். என்ன எதிர்பார்த்ததுன்னா, குரூப் ஃபார் வேகன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வந்திருக்குன்ட்டு எல்லாரும் வருத்தப்பட்டு இருந்தோம். அது கண்டிப்பாக வேகன்ஸ் அதிகமாகன்ட்டு நினச்சிட்டு இருந்தோம். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை என்னென்னு பார்த்துக்கலாம். என்னென்னா, குரூப் 4 தேர்வு காலி பணியிடங்கள் அதிகரிக்கும். டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ்கே பிரபாகரன் தகவல். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி தலைவர் வந்து சொல்லியிருக்காங்க, குரூப் 4 காலி பணியிடம் வந்து அதிகரிக்குன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு தெளிவாக படிச்சுக்கலாம். ஓகேங்களா? மறக்காமல் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். தமிழகத்தில் குரூப் 4 தேர்வுக்கான காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகரன் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் பல்வேறு துறைகளுக்கு மாநில அரசின் பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் தேவைப்படும் அலுவலர்கள் ஊழியர்களே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியம் டிஎன்பிஎஸ்சி வாயிலாக தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்பட்டு வருகிறார்கள். இதற்காக குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 என பல்வேறு நிலைகளில் போட்டித் தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. ஓகேங்களா? அந்த வகையில் வெவ்வேறு அரசு துறைகளில் இளநிலை உதவியாளர், தட்டச்சு, சுருக்கெழுத்து, தட்டச்சு, கிராம நிர்வாகர்கள் உள்ளிட்ட பதவிகளுக்கு 3935 கலப்படங்கள் நிரப்பப்படுவதாக குரூப் 4 தேர்வு அறிவிப்பு கடந்த ஏப்ரல் 25 வெளியிடப்பட்டது. ஓகேங்களா? இவ்வளோ வேகன்ஸில் நோட்டிஃபிகேஷன் வந்து ஏப்ரல் 25 வந்துச்சு. அதற்காக ஆன்லைனில் விண்ணப்பங்கள் மேலும் மே மாதம் 24 வரை பெறப்பட்டன. நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் 25 ஏப்ரல் 24 வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏறத்தாழ 20 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளார். இதற்கான எழுத்து தேர்வு ஜூலை 12 நடைபெறவுள்ளது. மொத்தம் பாருங்க 20 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஆண்டு குரூப் 4 தேர்வுக்கான காலி பணியிடங்கள் கடந்த ஆண்டு அளவுக்கு அதிகரிக்கப்படலாம். ஓகேங்களா? பாருங்கள், இந்த ஆண்டு குரூப் 4 வந்து போன வருஷம் குரூப் 4 வேகன்சி எவ்வளோ இருந்துச்சோ அது மாதிரி அதிகரிக்கலாம் சொல்கிறாங்க. அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இது தொடர்பான டிஎன்பிஎஸ்சி தலைவர் கே பிரபாகரன் கூறியதாவது, இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ள குரூப் 4 தேர்வில் 3935 இடங்கள் இடம்பெற்றுள்ளன. இது தோராயமான எண்ணிக்கை தான். இப்போ நல்லா கேட்டுக்கோங்க, பாருங்கள், இது தோராயமான எண்ணிக்கை தான். தேர்வு நடத்தி முடிவில் வெளியிடப்பட்டு கலந்தாய்வு பணிகள் தொடங்குவது வரை காலி பணியிடங்கள் சேர்க்கலாம். தேர்வு எக்ஸாம் எழுதி அதுக்கான ரிசல்ட் வந்து கவுன்சிலிங் போகிற வரைக்கும் அது வரைக்குமே எவ்வளோ போஸ்ட் வேணும் இன்க்ரீஸ் ஆகலாம் சொல்கிறாரு. எனவே பல்வேறு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களிலிருந்து காலி பணியிடங்கள் வரும் பட்சத்தில் அந்த இடங்கள் இந்த குரூப் 4 தேர்வுடன் சேர்க்கப்படும். ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து போஸ்டிங் இல்லாமல் இருக்கிறாங்களோ அந்த போஸ்டிங்கில் சொன்னால் அந்த போஸ்டிங்கில் குரூப் 4 சேர்ப்போம்னு சொல்கிறாங்க. தற்போது காலி இடங்கள் உடனுக்குடன் அந்த ஆண்டு தேர்வுடன் சேர்க்கப்படுகின்றன. ஓகேங்களா? எந்தெந்த போஸ்டிங் காலியாக இருந்துச்சுன்னா அந்த வருஷத்தில் என்னென்ன எக்ஸாம் எழுதும். குரூப் 2 போஸ்டிங் காலியாக இருந்துச்சுன்னா குரூப் 2 எக்ஸாமில், குரூப் 1 போஸ்டிங் காலியாக இருந்துச்சுன்னா குரூப் 1 எக்ஸாமில், குரூப் 4 போஸ்டிங் காலியாக இருந்துச்சுன்னா குரூப் 4 எக்ஸாமில் சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். மேலும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கும் கல்வி தகுதி உடைய புதிய பதவிகள் வந்தாலும் அந்த பணியிடங்களுக்கு சேர்க்கப்படும். பாருங்கள், நல்லா பாருங்கள், தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கும் கல்வி தகுதி உடைய புதிய பதவிகள் வந்தாலும் அந்த பணியிடங்கள் சேர்க்கப்படும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? புதிய போஸ்டிங் வந்தாலும் சேர்க்கணும் சொல்கிறாங்க. எனவே காலியிடங்கள் அதிகரிக்கவே செய்யவும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல் தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி எந்தவித தவறும் இல்லாமல் விரைந்து வெளியிடப்பட்டு வருகின்றன. தேர்வர்களின் நலனை கருத்தில் கொண்டு விடைத்தாள்கள் நடைமுறைகளையும் முற்றிலும் எளிமையாகப்படுத்திவிட்டன. இவ்வாறு அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ரிசல்ட்டும் கரெக்டாக விட்டுறோம், எக்ஸாம் சொன்ன ரேட்டில் செய்வோம் அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் நம்பகத்தன்மையாக செய்வோம் அப்படிங்கிறார். ஓகேங்களா? இதற்கிடையே தற்போது ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளும் தேர்வுக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. நேர்காணல் கொண்ட பதவிகளுக்கான தொழில்நுட்ப பணிகளும் தேர்வுக்கு ஜூன் 14 நேர்காணல் இல்லாத பதவிகளுக்கும் தொழில்நுட்ப பதவிகள் தேர்வுக்கு ஜூன் 10 விண்ணப்பம் வேண்டுமென அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இது வந்து போஸ்டிங் பெருசாக நடந்துட்டு இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன சொன்னோன்னா, குரூப் 4 தேர்வுக்கு அடுத்தபடியாக அதிக எண்ணிக்கையிலான நபர்கள் எழுதக்கூடிய ஒருங்கிணைந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுக்கான அறிவிப்பு ஜூலை 15 வெளியிடப்பட்டு இருக்குது. ஓகேங்களா? என்ன சொல்கிறேன்னா, குரூப் 4 எக்ஸாம் முடிச்சுன்னா அவங்க சொன்ன மாதிரியே ஜூலை 5 குரூப் 2 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்டுருன்னு சொல்கிறாங்க. இதற்கான முதல்நிலை தேர்வு செப்டம்பர் 28 நடைபெறுகிறது. டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட வருடாந்திர தேர்வு அட்டவணையில் காலியிடங்கள் எண்ணிக்கை குறிப்பிடப்படவில்லை என்ற போதிலும் குரூப் 2 தேர்வில் காலியிடங்கள் எண்ணிக்கை கணிசமாக இடம்பெறும். ஓகேங்களா? கணிசமாகனா குறிப்பிட்ட அளவு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? குறிப்பிட்ட அளவு கண்டிப்பாக போஸ்டிங் இருக்கும். அது இல்லாமல் அதிகமாக வேகன்சி வரும்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, 3935 வேகன்சி வந்திருக்கு. எல்லாம் என்ன நினைப்பீங்க, ஓகே நமக்கு தேவையான ஒரு போஸ்டிங் தான் அப்படின்னு நினச்சி எல்லோரும் படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ வேகன்சி அதிகமாகுது, அதனால் யாரும் பயப்படாமல் படிங்க. கண்டிப்பாக ஒரு 10,000 வேகன்சி மேலே தான் வரும். அது இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, இப்போ ரீசெண்டாக தான் என்னென்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 8144 பேர் வந்து ஒரே நாள்லேயே வேலையை வந்து அவங்களோட வேலையை பணி நிமித்தம் முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இதில் வந்து கண்டிப்பாக 8144 பேர் வந்து கண்டிப்பாக குரூப் 4 ஒரு 3000 சில்ட்ரன்ஸ் கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம்
இன்னும் 6 மாதம் இருக்குது எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்து கவுன்சிலிங் போகிறதுக்கு 6 மாதம் இருக்குது. அதில் கண்டிப்பாக ஒரு 4 வேகன்சினாச்சும் கண்டிப்பாக இடம்பெறும். ஓகேங்களா? ஏன்னா எலெக்ஷன் வர அடுத்த வருஷம் வருது. அதனால் எல்லோரும் நம்பிக்கையோடு படிங்க. கண்டிப்பாக நமக்கு வெற்றி போடும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். பாய் நண்பா, உங்கள் தமிழ்.